അമ്മയെ രണ്ട് തങ്ക കുട്ടികളും നല്ല പിള്ളയാ സ്കൂളിൽ പോയിട്ട് വരണം എന്നാ. அம்மா என்ன சரி பிடிமா டீச்சர் அடிப்புனா. அம்மா நாளை ஷூ வாங்கி தரலன்னா என்ன ஒரு நாளும் டீச்சர்ட்ட செல்லன்னா. டீச்சர் அடிச்சா அம்மா. என் மூளை இப்படி சொல்லி நான் பணத்தை வச்சுட்டே வாங்கி தரேன். நாளை எப்படி எங்க வாங்கி தரல என்ன. அம்மா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்கு புது துணி வாங்கி தருவீங்களா? எல்லாரும் பள்ளி முட்டாய் எல்லாம் கொண்டு வரணும், எனக்கு வாங்கி தருவீங்களா அம்மா? அம்மா எனக்கு வாங்கி தருவீங்களா? அம்மா சாயங்காலம் வேலையில ரொம்ப புதிய துணியும் முட்டாய் எல்லாம் மக்களுக்கு வாங்கி தருவேன். பார்த்து போய் நம்மள. சரி அம்மா. அம்மா எனக்கு துணி எடுத்து தரீங்களா? ஏன் மோளை அப்படி கேக்கியா? உங்களுக்கு அப்பா தான் இல்லை, அம்மா நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு சாயங்காலம் துணியோட தான் வருவேன். இன்னும் தீரே என்னத்தையும் செய்துட்டு இருக்கிய? இப்ப தீராங்கா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலைக்கு பிந்தி வாரத்தை நேரத்தை போறது. என்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை விடாண்டாமாக்கா, என்னை விட்டுட்டு தானே வர முடியும்க்கா. இப்படி உள்ளவா எதுக்கு வேலைக்கு வர நேரத்தை அவிய மறக்க முன்ன வேலையை முடிச்சுட்டு போய்யாச்சு. அவியால டீ போட்டு குடிக்காதாரு. அடுத்தது நாங்க போட்டு குடுத்துட்டு ஒன்னங்க என்னத்தை கொடுங்க வேலையை வச்சுட்டு இருக்கு. என்ன சென்னாலும் உடனே கண்ணீர் வந்துடுறேன். உடனே கண்ணீர் வச்சு என்ன மாப்பிள்ளை ஏமாத்த, என்ன ஏமாத்தவே முடியாது. ஹலோ, ஸ்கூலு பீஸு தானே நாளை அடைச்சல. எனக்கு கையில பணம் ஒன்றும் இல்லை பாருங்க. இல்ல நாளை கண்டிப்பா கட்டல. நீங்க பிள்ளைல வெளியில மட்டும் விட்டுறாதுங்க. வெளியில விட்டா மற்ற பிள்ளைல முன்ன தாழ்வு மனப்பான்மை வந்துட பாருங்க. ஓ, கொடைக்கியது கீழே இருந்தாலும் எடுப்பு மட்டும் மேல. நான் வேணுமா இங்க உங்க காலில் கூட பிள்ளைல தயவு சரி ஏன்னா பிள்ளைல வெளியில மட்டும் விட்டுறாதுங்க. அக்கா, என்ன நாளை என பிள்ளை பிறந்த நாள். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? இல்ல அக்கா, நான் நாளை பிள்ளை துணி எடுத்தலாம் சென்னை 3000 ரூபாய் தருவியலாம். பிள்ளை ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும். ஏன் நான் இதுவரை உடனே சம்பளம் தரேன் இல்லையா? சும்மா சும்மா கேட்காம எடுத்துறீங்க. நோட்டை அடிச்சு வச்சிருக்கு. அம்மா சாயங்காலம் வேலையில ரொம்ப புதிய துணியும் முட்டாய் எல்லாம் மக்களுக்கு வாங்கி தருவேன். சும்மா சும்மா பணம் கேட்டீங்க. ஒன்ன விரட்டிட்டு வேற யாரையும் வேலையை வச்சுதான் பாத்துக்கா. எச்சி கைய வீசினா 1000 காக்கா. இவ்வளவு நினைப்பு இவ்வளவு போனா வேற வேலைக்காரியே இல்லைன்னு. அக்கா, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 1000 ரூபாய்ங்களும் தருவியலா? என்னதான் வச்சுட்டு தந்தது போல கேக்கியா? போ டீ போட்டு பிளாஸ்க்ல வீத்தி வச்சுட்டு எங்க ஒளிஞ்சு போ. அக்கா, என்ன ஒரு 500 ரூபாய்ங்களும் தருவியலா? நான் சொன்னதானே புரியலையா? மரியாதையா பேரு.
ஏன் மோள அப்படி கேக்கியா? உங்களுக்கு அப்பா தான் இல்லை, அம்மா நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு சாயங்காலம் துணியோட தான் வருவேன். ஐயோ எனக்கு செயின் இது இப்ப எங்க போச்சு? ஸ்கூல் பீஸ் தானே நாளை அடைச்சல. எனக்கு கையில பணம் ஒன்றும் இல்லை பாருங்க. நான் நாளை பிள்ளை துணி எடுத்தலாம் சென்னை 3000 ரூபா தருவியெல்லாம் பிள்ளை ஸ்கூல் ஃபீஸும் கட்டணா. இவதான் எடுத்திருப்பா. ஏங்கா நான் மேசையில வச்சிருந்த செயின் கட்டி எனக்கு தெரியாதக்கா. நீ இல்லாட்டி ரூம் கிளீன் பண்ண ரூமுக்குள்ள வந்த. சத்தியமா எனக்கு தெரியாதக்கா. நீ மட்டும்தான் என்ன ரூமுக்குள்ள வந்த. நீ இல்லாத வேற யாரும் இல்ல. சத்தியமா நான் எடுக்கலக்கா. எனக்கு பிள்ளைல வேற நான் எடுக்கவே இல்லக்கா. நீ இல்லாத வேற யாரும் இல்ல. என்ன சொன்னாலும் உடனே வந்து ஒரு முதல கண்ணீர். அம்மையோட நான் எடுக்கலக்கா. ஏன்னா மாலையா தாட்டி கள்ளி இல்லக்கா. நான் இல்லக்கா. ஒருவாடு நடிச்சாதாட்டி கள்ளி. அவைய வரட்டு வந்த அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் வேற வேலை. இல்லக்கா நான் எடுக்கலக்கா. எனக்கு பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து வரைக்கும் நேரம் ஆச்சாக்க வந்து தனியா இருப்பாங்க. வரட்டு வரட்டு அதோ வரட்டு. அம்மா கண்ணின் செலவை நல்லா இருக்கு. இந்த அதோட பீஸ் கட்டுற 2 கண்ணி எடுத்த. இல்லக்கா நான் எடுக்கவே இல்லக்கா. நடிச்சாதட்டி நம்ம 2 பேரும் மட்டும் தான் இந்த வீட்டுல. இந்த வேற யாரும் இந்த மரியாதையை தந்துரு. இல்லாட்டி இப்ப போலீஸ விழிப்போம் பாத்துக்க. அடுத்தது நீ அவன பிள்ளைலாம் எல்லாரும் மாதிரி ஸ்டேஷன்ல தான் இருப்பிய பாத்துக்கிட்டு. நான் எடுக்கலக்கா. எனக்கு பிள்ளைய தனியாங்க காவல் இருப்பாங்க. நீ எடுக்காம நான் மேசை மேல வச்சது எங்கட்டி போச்சு? கள்ளமட்டி சொல்லிய போய் சொல்லாதட்டி கள்ளி. அவைய வரட்டு. அதுக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கல. ஹலோ எங்க இருக்குது? சீக்கிரம் வேறுங்க. ஏன்னா செயினை காணு. எங்களோட வேலைக்காரதான் எடுத்துட்டீங்க. வேற யாரும் இல்லை. சீக்கிரம் வேறுங்க. அவங்க வரட்டு. அதுக்கு அவர் ஒண்ணு செட்டியாக்கி தரலாண்டி. இதுக்கு முன்ன என்னெல்லாம் எடுத்துட்டு போனியோ? மரியாதையா உண்மை சொல்லி. இல்லடா இப்ப ஆளாரம் விழிச்சு கூட்டுவேன். எனக்கு 5 பவுன் செயினாக பார்த்துடுங்க. இவதான் எடுத்தது. நான் மேசை மேல வச்சிருந்த செயின். இவதான் ரூம் கிளீன் பண்ண வந்த. இவதான் வேற யாரும் இல்லை. சும்மா இரு. அவங்க 4 வருஷம் அங்க வேலை இருக்கு. இதுவரை எதாவது எடுத்துருக்கணுமா? நானும் அதான் கேட்கேன். நான் மேசை மேலதான் வச்சேன். இவதான் ரூம் கிளீன் பண்ண உள்ள வந்தா. இவதான் என்கிட்ட காலையில பணம் கேட்டு இருந்தா. இவ்வளவு தண்ணி வேற யாரும் இல்லை. எல்லா இடத்துலயும் பாத்தியா நீ? முதல்ல எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. ஒரு இடமே இல்ல. இவதான் வேற யாரும் இல்ல. முதல்ல போலீஸ் அப்படிங்க. போலீஸ் வரட்டு. நீ ஒண்ணு போற. நான் முதல்ல இடம் பார்த்துட்டு பார்க்க ஒண்ணும் வேண்டாம். இவ எடுத்து எங்கேயோ மாத்திட்ட. இவதான் வேற யாரே இல்ல. எங்க கொண்டு போடி அளவுன்னு தெரியல. பாத்ரூம்ல என்ன கலத்தி போட்டு வந்துருப்பாளோ? எங்க கொண்டு போடணும். போட்டுட்டு என்ன கலத்தி வச்சது? இதை இங்க கொண்டு வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடிட்ட? இதை போட்டு குளிச்சா என்ன உருகி போவான்னா? நீ செயின் எங்க கலத்தி வச்ச? மேசைய மேல. அப்ப இது என்னத்த? இதே உள்ள செயின். இது எனக்குள்ள மாலைதான். எங்க இருந்தது? நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் பாத்தியா? ஒவ்வொரு சாயந்தரம் எங்க கொண்டு போய் கலத்தி வச்சுட்டு அடுத்த ஆளை குற்றம் சொல்லப்படாது. இது பேக்கண்ட் வந்தது. குளிச்ச அந்த கப்பூல கலத்தி வச்சுட்டு அந்த பாவத்தை கல்லியாக்கணும் இல்ல? என்ன சொன்னதுல திரும்ப இருக்க முடியுமா? நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன். அடுத்த ஆளை குற்றம் சொல்லி முன்னாடி எல்லாம் கிளியரா பாத்துட்டு சொல்லணும். அக்காவை தெரியாம பாத்ரூம் மறந்துச்சுன்னு சொல்லிட்டேன். சரி மன்னிச்சிடுங்க. என்ன நாங்க பாவத்தை இருந்தாலும் நாங்க யார்கிட்ட திருட்டு சாப்பிடல. நாளைக்கு நம்மளோட பிறந்த நாள் அவளை துணி எடுத்து கொடுக்கறத நான் உங்ககிட்ட காலையில பணம் கேட்டேன். ஒன்னே எல்லாம் என்ன செய்யுது? வீட்டுல பைசா இருந்தா எடுத்து கொடுக்க கூடாதா?
ஏன் நம்ம போன வாரம் என்ன சம்பளம் கொடுத்தோம், இவ கேட்கம்ப எடுத்து கொடுத்தீங்க, நோட் எடுத்த விஷயம் அங்கே இருக்கா? வேண்டாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைகள காரியம் தானே, நான் என்னங்களும் செய்யல, எனக்கு இந்த வேலையே வேண்டாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க அக்கா. என்ன இதை வச்சிருக்க, பிள்ளைகளை வாங்கி விடுங்க. வேண்டாம் எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகள காரியத்தை தானே நான் பார்த்தல, எனக்கு யாருக்கும் உதவியா வேண்டாம். இப்போ என்ன சமாதானம் ஆச்சு இல்ல? அந்த பாவத்தை கண்ணீரா இந்த வீட்டுல வச்சுட்டு போறேன். நீ செய்ய பாவத்துல எங்கோட தீக்க போறோம் என்ன தெரியல. என்ன உனக்கு செயின் எனக்கு பிள்ளை இப்ப வரல, இல்ல கடவுள என்ன சொல்லுவேன், எனக்கு பிள்ளைய கேட்டா புதிய துணிய முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன், சந்தோஷமா வருவேன், நான் என்ன சொல்லுவேன், எனக்கு பிள்ளைய கேட்டா. அக்கா கதவு பூட்டி எடுக்க அம்மா நீ வர இல்லையா? அம்மா நமக்கு புது துணி எடுக்க போறேன், நமக்கு இல்ல இருப்போமா? அக்கா அம்மா என்ன துணி எடுக்குமா? எனக்கு இல்ல பிறநாள், எனக்கு மட்டும்தான் துணி எடுப்பலாம். நான் அம்மா தான் பார்த்துட்டு வரேனா? வந்து நிறைய நேரம் ஆச்சா போல. இப்பந்தான் வந்தையா மாறுங்க? ஒன்னும் இல்லம்மா, இந்த உங்களுக்கு புதிய துணி. அம்மா எனக்கு துணி இல்லையா? 2 பேருக்கு இருக்கு மழைங்க. எனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஜோடி துணி எடுத்து கொடுக்க முடியாதாம்மா. இது போதும் எனக்கு பிள்ளைகளுக்கு, இது போதும், முட்டாயின் துணியை வாங்கி கொடுக்க, இது போதும் எனக்கு பிள்ளைகளுக்கு.